Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். குடைமிளகாயை தினசரி சமையல்ல சேர்க்கறதுனால நம்மளோட குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கேப்சிகம் அப்படிங்கிற குடைமிளகாயை இன்னும் நம்மள பலர் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு மட்டுமே பயன்படுத்தப்படுற ஒரு பொருள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிற பலரோட வீட்டில் இது அத்தியாவசிய சமையல் பொருளாகவே இருந்துட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். குடைமிளகாய் நம்மளுடைய உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு. இதில் ஏராளமான பொட்டாசியம், சோடியம், புரதம், நார்ச்சத்து, விட்டமின் சி இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கு. இந்த குடைமிளகாயை சாப்பிட்றது எடையை குறைக்கிறதுக்கு உதவுது, செரிமான அமைப்பை பலப்படுத்துது. கேப்சிகம்ல பச்சை, சிவப்பு, மஞ்சள் அப்படின்னு 3 வண்ணங்கள் இருக்குது. 3 கேப்சிகமுமே ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதாக தான் இருக்கு. நம்மளை பாதிக்கக்கூடிய பல நோய்களை ஓட ஓட விரட்டுறதுல குடைமிளகாய் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதை ஈஸியாக சமைச்சு கூட சாப்பிட்றலாம். இந்த குடைமிளகாயில் கிட்டத்தட்ட கலோரிகளே இல்லை. இதனால கொழுப்பு அதிகரிக்காது. நம்மளோட உடம்பும் ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமாக இருக்கும். குடைமிளகாய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனி எங்கே குடைமிளகாயை பார்த்தாலும் கட்டாயம் வாங்கிட்டு வந்துடுவீங்க. சரி வாங்க, குடைமிளகாய் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ரத்த சோகையை ஓட ஓட விரட்டுறதுல குடைமிளகாய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரத்த சோகைக்கு குடைமிளகாயை சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இது உண்மைதான். உங்களோட உடல்ல ஹீமோகுளோபின் குறைபாடு இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களோட உணவுல குடைமிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்படி நீங்க சாப்பிட்றதன் மூலமா உங்களோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். குடைமிளகாயில இருக்கக்கூடிய இரும்பு சத்து, விட்டமின் சிலாம் உங்க உடம்புல இருக்கக்கூடிய இரும்பு சத்து குறைபாடை பூர்த்தி செய்யறதோட சோர்வையும் நீக்குது. உடல் எடையை குறைக்கிறதுல குடைமிளகாய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குடைமிளகாய் இருக்குல்ல, இது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ரொம்ப காலமா உடல் எடையை குறைக்கிற முயற்சி செய்தும் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கலையா? அப்ப நிச்சயமா உங்க உணவுல குடைமிளகாயை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கேப்சிகம் சாப்பிட்றது உடல் எடையை குறைக்க உதவும். தொப்பை கொழுப்பை கூட விரைவாக குறைச்சிடும். தெர்மோஜெனிசிஸ் இதில் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கலோரிகளை வேகமாக எரிச்சிரும். அதனால ஈஸியாக உடல் எடையை குறைச்சிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல குடைமிளகாய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குடமிளகாயை சாப்பிட்றதன் மூலமா நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகரிக்கும். இந்த குடமிளகாயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல, இது நோய்களை தடுக்கிறதுக்கும் நம்மளோட உடம்பை ரொம்ப காலம் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கும் உதவுது. குடமிளகாயை சாப்பிட்றது நோய்களோட அபாயத்தை, அதாவது கேன்சர், இதய நோய் இது மாதிரியான நாள்பட்ட நோய்களோட அபாயத்தை கூட குறைக்குது. எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபட செய்யறதுல குடைமிளகாய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குடைமிளகாய் எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. இந்த குடைமிளகாயில் இருக்கக்கூடிய மாங்கனீஸு, விட்டமின் கேலாம் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கும் உதவுது. குடைமிளகாயை சாப்பிட்றது ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான எலும்பு சம்பந்தமான நோய்களோட அபாயத்தை கூட குறைக்குது. கீழ்வாதத்துக்கு குடைமிளகாய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் குடைமிளகாயை சாப்பிட்றதன் மூலமா சீக்கிரத்தில் குணமாகும். உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை இருந்துச்சுன்னா குடமிளகாயை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும். இதை நீங்கள் சாப்பிட்றதன் மூலமா மூட்டு வலியிலிருந்து உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். மூட்டு வலியால் ஏற்படக்கூடிய பிற பிரச்சனைகளுக்கும் குடைமிளகாய் சாப்பிட்றதன் மூலமா எளிதாக குணமாக்கிக்கலாம். இந்த வீடியோல நம்மளோட உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல குடைமிளகாய் எப்படி பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இனி தினசரி உங்களோட உணவு பழக்கத்துல குடைமிளகாயை மிஸ் பண்ணாம சேர்த்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.